ரொம்ப ஒரு துக்கமான நிலை. என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், அங்க போன இடத்துல கிடைக்கலையே, துக்கமான நிலைமை. அப்போ அங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சேன். எங்க இருந்து? டேராடூன்ல இருந்து பஸ். டேராடூன்ல இருந்து டெல்லிக்கு வரணும். டெல்லிக்கு வந்தாத்தானே அப்புறம் மெட்ராஸ் வரணும். மெட்ராஸ் அப்புறம் ராமேஸ்வரம் புறப்பட்டா ஒரு ஊர் வருது. அதுக்கு பேர் ரிஷிகேஷ் அப்படின்னு பேர். ஹிமாலயன் அடிவாரத்தில் இருக்கு. இந்த ரிஷிகேஷ் என்ற ஊருக்கு வந்த உடனே பார்க்குறேன், காஞ்சஸ், கங்கை நீர், ஒரு புனிதமான நீர், எங்க பார்த்தாலும் ஒரு தூய நீர், என்ன கிறிஸ்டல் கிளியரா அப்போ ஓடுது. அதை பார்த்த உடனே எனக்கு அது குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். கங்கையில மார்னிங் 6:30 குளிச்சுட்டு அப்புறம் மேலே அப்படி பார்த்தேன். அங்கே ஒரு ஹில், ஒரு பெரிய ஒரு மலை அடிவாரம். அந்த மலை அடிவாரம் என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு நடந்து அங்கே போனால் அங்கே ஆசிரம், சுவாமி சிவானந்தா ஆசிரம். அங்கே போனால் அவர் சுவாமி சிவானந்தா கடவுள் மாதிரி உட்கார்ந்து அங்கே நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் கீதா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். கீதையை பற்றி அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு லெக்சர், கீதையை பற்றி லெக்சர் கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் அவரை சுவாமி சிவானந்தரை போய் பார்த்தேன். அவர் ரூமில் உட்காந்து நான் என் பேர் சொன்னேன். நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நான் சுவாமிகள் நான் பைலட்டாக பறக்கணும்னு பார்த்தேன், பறக்க முடியலை, வேலை கிடையாது, அந்த வேலை எனக்கு கிட்டலை, அதனால தான் கீதையை ஓப்பன் பண்ணேன். பகவத்கீதையை ஓப்பன் பண்ணி 11th சாப்டர். அது அர்ஜுனாவுக்கு எப்போதுமே ஒரு சந்தேகம், என்ன வாருக்கு போகணுமா, குருச்சேத்ராவுக்கு வாருக்கு போகணுமா, போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை. அப்போ நம்ம லார்ட் கிருஷ்ணா ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் உதயமாகிறது போல் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு உருவத்தை காமிக்கிறார். லார்ட் கிருஷ்ணா உருவத்தை காமிக்கிறார். அந்த உருவத்தில் காமிச்சிட்டு அவர் லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி. அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பார். இடும்பை உன்னுடைய மாஸ்டரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு படிச்சு காமிக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய குரு சொல்றார், நீ துன்பத்தை கண்டு ஓடாதே, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார். அந்த எனக்கு அப்புறம் 12 புக் கொடுத்தார் படிக்க தமிழ்ல. துன்பத்திற்கு துன்பம் கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக மாறி, என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறியது. இன்று வாட்டவர் நிலைமையில் நான் இருக்கிறது காரணம், அன்று நான் ரிஷிகேஷில் கிடைத்த எனக்கு ஒரு பெரிய அறிவுரை, அறவுரை, அப்புறம் சுவாமி சிவானந்தார் கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். நீங்கள் எல்லோரும் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும்.